நேத்து கணக்கு 350. ஒரு சைனா டீ போடுப்பா. அதாவது ஸ்ட்ராங்கா டீ போடுங்க. லைட்டா ஒரு டீ கொடுங்க. சரி, மீடியமா டீ போடுங்க. ஏப்பா 4 பேர் ஒரே ஃபேக்டரியில தானே வேலை செய்றீங்க, ஒரே மாதிரி டீ குடிக்க மாட்டீங்களா? அது எப்படி உங்க வாய் ஏன் வாய் ஒண்ணா? இல்லப்பா தனித்தனி தான். டேய் சிங்கிள் டீலயே உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே, அப்புறம் எப்படா அந்த நாடு முன்னேறும்? ஏப்பா கடைக்கு ஓனர் யாரு? ஏன் நீ கொஞ்ச நேரம் ஓனரா இருக்கீங்க? டேய் இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன சொல்ற? கடை ஒரே நூலா இருக்கு. நீ குடுக்குற 50 காசுக்கு நூல் வராம ஜட்டி பனியன் நாயுடுகால் பாடி எல்லாமே வரும். போடா. இந்த கடையில வடையை தர வேற ஒண்ணு இருக்காதுப்பா. ஏன்பா யாருப்பா இங்க கேண்டீன் முதலாளி? டேய் என்ன கிண்டல் பண்றீங்களா? யார் வந்தாலும் எவன் முதலாளி கேக்குறீங்க? என்ன பார்த்தா கிளீனர் மாதிரியா தெரியுது? டேய் நீ ஏதோ முதலாளின்னு சொல்லி வச்சியடா. ஐயோ அண்ணே சத்தியமா அப்படி சொல்லல. எப்படி அவன் கேக்குறான்? டேய் இந்த கடைக்கு நான் தான் ஓனர். இங்க வர லாப நஷ்டம் எல்லாம் எனக்கு தான். இங்க எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. அப்ப வாங்க. ஏன் என்ன அடிச்ச? இவன் உன் வேலைக்காரன் தானே? ஆமா. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? அம்மா உள்ள வாமா. இவ தான் என் பொண்ணு. காலையில பால் வாங்க வந்தப்ப இவகிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? பால் நீ கறப்பியா இல்ல உங்க அப்பா கறப்பாரான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன் எங்க அப்பா இல்லாத நேரத்துல நான் தான் கறப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு மாட்டுக்கு திடீர்னு பேச்சு வந்துருச்சுன்னா அது என்ன பேசும் தெரியுமான்னு கேட்டுட்டு சொன்னாரு. சீ வெக்கமா இருக்கு. பாரியா என் பொண்ணுக்கு பால் உணர்ச்சியை தூண்டுறாயா இவன். அதுக்கு ஏன் என்ன அடிச்ச? முதலாளி ஒழுங்கா இருந்தா தொழிலாளி இப்படி எல்லாம் செய்வானா? ஐயோ அவனை ஒழுங்கா அடிச்சு வளர்த்திருந்தீன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருப்பானா? இனிமையாவது அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. வாமா போலாம். போயா ஊர்ல நடந்து போச்சா? சரியான ஆளு. தம்பி 1 மினிட் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். வா. போங்க 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 எல்லாம் போங்க எல்லாம் போங்க. அன்னைக்கு ஜாதி சண்டை இழுத்துட்டு அடி வாங்க வச்ச, இன்னைக்கு பால் உணர்ச்சி தூண்டு அடி வாங்க வைக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு இடிச்சு வாங்கினா இடிச்சு வாங்கினா உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட உடனே அதனால அடிக்காதீங்க. உனக்கு ஸ்பெஷலா வடை போட்டு அடிக்கணும். வா ஐயோ வாய்க்க வாடா வாய்க்க. அண்ணே நிறுத்துங்கண்ணே, சத்தியமா இனிமே உங்ககிட்ட அடி வாங்க மாட்டேன். இந்தாங்க நீங்க கடிச்சிட்டு அவருக்கு கொடுங்க, அவரு கடிச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்க கடிங்க. ராஜா இத பாருப்பா, என் மருமவ ஏழையா இருக்கலாம் ஆனா படிச்சவன். ஒரு முரடனுக்கு தங்கச்சா இருக்கலாம் ஆனா அமைதியானவன். வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்த உனக்கு இப்படி ஒரு பொண்ணை நான் கூட செலக்ட் பண்ணிருக்க மாட்டேன். உன் ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். என் ஆசையை நீ நிறைவேற்ற வேணாம்? சொல்லுங்கப்பா நான் என்ன செய்யணும்? உனக்காக வாங்கி இருக்கிற பாம்பே ஃபேக்டரி நிர்வாகம் பண்ண நீ இன்னைக்கே பாம்பேக்கு போகணும். என்னங்க இது? புது தம்பதிகளே முத மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து அனுப்பாம இந்த இருக்க பாம்பே அதுக்கு போக சொல்றீங்களே? டேய் என் மவன் சம்சாரத்தை கூப்பிட்டுட்டு பாம்பேக்கு தேனிலவுக்கு போற. அங்க பல கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு நான் வாங்கி இருக்கிற ஃபேக்டரியை நிர்வாகம் செய்யறதுக்கு அவன் மட்டும் தனியா போறான். ஐயா இது அக்கிரமுங்க. இந்த காலத்து பசங்க படிக்கும் போதே பழக ஆரம்பிச்சாங்க. தேனை நிலவை திருட்டுத்தனமா முடிச்சுட்டு தான் கல்யாணத்தை பத்தியே பேசுறாங்க. நீங்க என்னடான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்க்க வேண்டிய தேனை நிலவை பிரிச்சு அம்மாவாசை ஆக்கிட்டீங்களே. டேய் 2 பேருக்கு சின்ன வயசு. என் மாவன் நான் பொண்டாட்டி பிரிஞ்சு பாம்பேல நிரந்தரமா தங்க போறான். கம்பெனியுடைய நிர்வாக பொறுப்பை ஏத்துக்கிட்டு அங்க தயார் பண்ற பொருள் எல்லாம் உலகம் பூரா வித்து எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு கம்பெனி டெவலப் பண்ண போறான். அப்புறம் பொண்டாட்டியோட வாழ்நாள் பூரா சந்தோஷமா தானே இருக்க போறான். எப்பவும் பிரச்சனையா இருக்க இந்த கம்பெனி எல்லாம் வித்துட்டு என் மகனோட போய் ஹாப்பியா செட்டில் ஆக போறேன். கரெக்ட்டுங்க. சம்சாரத்தை கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காகவே எல்லா வேலையும் சீக்கிரமாவும் சிறப்பாவும் செஞ்சு முடிப்பார். டேய் ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஒருத்தனை ஊரை விட்டு துரத்தணும்னா எவ்வளவு வேகமா வேலை செய்யறானுங்க ஐயா. மேனேஜர் ஏர்போர்ட்டுக்கு போய் தம்பியை வழி அனுப்பிச்சிட்டு வாங்க. வாங்க. ஆல் தி பெஸ்ட் மை சன். சீக்கிரமா நல்ல செய்தி வரணும். டெஃபினெட்லி டே. பாம்பே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பழத்தை சாப்பிடுங்க. துளசி உங்க அப்பாவோட லட்சியத்தை முடிச்சிட்டேன்னு நீங்க சொல்ல போற செய்தியை கேட்க நானும் காத்துட்டு இருப்பேன். அப்பா இனிமே உங்களால அவனை அடிக்கவே முடியாது. டேய் பாவம் உங்க அடிக்கு பயந்துட்டு அவர் இப்படி ஆயிட்டாரு. அப்படி என்ன ஆகிட்டா அவன்? போய் பாரு. சாமியே சரணம் ஐயப்பா. இங்க பாருங்க, இனிமே டே போட்டு கூப்பிட கூடாது. வாங்க சாமி, இருங்க சாமி, உட்காருங்க சாமி, எந்திரிங்க சாமி, அப்படிதான் சொல்லி கூப்பிடணும். டே போட்டு கூப்பிட்டீங்க அப்புறம் ஐயப்பா கோவிச்சுக்குவாரு. எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிட்டு குருவிக்காரன் சபரிமலைக்கு மாலை படவும் அவனை எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை பார்த்து தான் இப்படி ஆயிட்டேன். நான் என்ன உங்களை வேணும்னா சாமி அடிக்கிறேன்? நீங்க அடி வாங்குற மாதிரி நடக்கிறீங்க சாமி, அதனால நான் உங்களை அடிக்கிறேன் சாமி. இனிமே அப்படிலாம் நடக்க மாட்டேன் சாமி. சரி சாமி கலெக்ஷன் எடுங்க. அதெல்லாம் செலவாய் போய் சாமி. மாலை ட்ரெஸ் அன்னதானம் இதுக்கெல்லாம் ஏது பணம்? அது என்ன சாமி ஏன் காசு எடுத்து நீங்க அன்னதானம் பண்ணிருக்கீங்க? சாமி மாலை போட்ட உடனே 50 பிச்சைக்கார சாமிக்கு சோறு பண்ணு சாமி. ஓஹோ
பிச்சைக்கார சாமிக்கு சோறு போடுற அளவுக்கு நீங்க லட்சக்கார சாமி ஆயிட்டீங்க. அது சரி சாமி, மலைக்கு எப்ப போறீங்க? ஐயப்பன் எப்ப கூப்பிடாரோ அப்பதான் போவேன். ஐயப்ப என்ன உங்களை லெட்டர் போட்டு கூப்பிடுவாரா இல்ல எஸ்டடியில் கூப்பிடுவாரா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் சாமி. என்ன சாமி? குடுப்பனை. ஆமா சாமி, ஆமா சாமி. சாமியை சரணம் ஐயப்பா. ஐயா 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 ஐயா, உங்க பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா, உங்க பையன் ஊரை விட்டே போயிட்டா, நீங்க இந்த உலகத்தை விட்டே போக போறீங்க. தொழிலாளிங்க ரத்தத்தை குடிச்சதுனால தான் உங்களுக்கு ரத்தத்துல புத்துநோய் வந்திருக்குதா? அவங்க ரத்தம் அசுத்தமான ரத்தம், அதை நீங்க குடிச்சிருக்கவே கூடாது ஐயா. டாக்டருங்க 4 பேரா வரும்போதே எனக்கு தெரியும் உங்களை தூக்குற விஷயம் தான். வந்தாருங்க, தூக்கிட்டாருங்க. ஐயா, இன்னும் நீங்க இருக்க போறது 1 வருஷமோ 6 மாசமோ 3 மாசமோ, அடுத்த வாரமோ இந்த வாரமோ, இன்னைக்கோ நாளைக்கோ. ஐயா 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 ஐயா, அதுக்குள்ள நீங்க இதை போட்டுக்கங்க ஐயா. டேய், இது என்ன சந்தோஷமான விஷயமா? ஷால் போத்துறதுக்கு இந்த வியாதி வந்த யாருமே இத போட்டுக்கிட்டு இருமுனா தாங்க சக்சஸ் ஆகும். இதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு ராமாநாயுடு ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட கெஞ்சி மண்டி போட்டு வசந்த மாளிகையில சிவாஜி சார் போட்டு இருந்த சால்வியை வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டுக்குங்க. இத போட்டுக்கிட்டு இருமி ரத்த வாந்தி எடுத்தாதான் அந்த வியாதிக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. இனிமே இது இஷ்டத்துக்கு உங்க உடம்புல தொங்கிட்டு. சாமியே சரணமையப்பா. அண்ணன் சாமி. தம்பி சாமி, நான் அண்ணன் சாமி இல்ல சாமி, குருசாமி. சாமி டு சாமி அடிச்சா அது தப்பில்ல சாமி. ஐயோ ஐயோ சாமி, இந்த ஐடியா யார் சாமி சொன்னது? சாமி இங்க வாங்க சாமி. ஒண்ண மட்டும் இந்த மனசுல திடமா வச்சுங்க சாமி. நீங்க என்ன வேஷம் போட்டாலும் அது நம்ம கிட்ட அடி வாங்குற வேஷமா தான் சாமி இருக்கும். சாமி கொஞ்சம் பெண்டிங் ப்ளீஸ். சாமி பெண்டிங் ப்ளீஸ். சாமியே சரணம் ஐயப்பா. சாமி இந்தாங்கய்யா. என்னது இது? இதான் நம்ம தாம்பரத்துல வாங்கியிருக்கிற இடம். மெயின் ரோட்ல இருந்து நேரா வந்தா இந்த இடத்துக்கு வந்துருவான். இந்த இடத்துல மவுண்டன், இந்த இடத்துல தோப்பு, இந்த இடத்துல தோட்டம், இந்த 2 இடத்துலயே குழந்தைங்க விளையாடுற சறுக்கு விளையாட்டு தூரி, இந்த 2 சைட்லயே குளம். இந்த இடம் அது என்ன? அதான் உங்களுக்கு சமாதி வைக்கிற இடம். டேய், மாடல் பாருங்க. இது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, பின்னால ஓகே சொல்லுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கா? அது பிடிக்கலையா? இத பாருங்க. இதுல மணிமண்டபம் கட்டலாம். இந்த 2 லேடிஸ் பொம்மையும் வித்தவுட் துணி. உங்க ஆவி சந்தோஷம் பண்ணுறதுக்காகவே இதை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்காத சமாதி கட்டினா நீங்க வருத்தப்படுவீங்கல்ல, அதனால தான் நீங்க உயிரோடு இருக்கும் போதே உங்களுக்கு பிடிச்சமான சமாதி கட்டுறதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். உலகத்திலேயே தனக்கு சமாதி இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாக போற முதல் ஆளு நீங்க தான். இதெல்லாம் ஹிஸ்டரி, பின்னால பேசுவாங்கல்ல. இப்பவோ அப்பவோ, இன்னைக்கோ நாளைக்கோ, இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ நீங்க சாக போறது உறுதி. அதுக்குள்ள இந்த கல்லு மண்ணு சிமெண்ட் இதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க படுக்கிற அளவுக்கு குழியை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பூசி மொழிகிடுவேன். பணம். டேய் ஃபூல், இப்படியே பேசிக்கிட்டு இருந்த உன்னை நிக்க வச்சு சமாதி கட்டிடுவேன். அதுக்காவது பணத்தை கொடுங்க, நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். போடா போடா. பாத்தீங்களா, இப்ப யார் வந்தாங்க? நான் தானே வந்தேன். சமாதி கன்ஃபார்ம், அதுல நோ சேஞ்ச்.